இங்கிலாந்து தேசத்தில் பிரபலமான கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு முன்பு ராஜாராம் மோகன் ராய் நினைவு சின்னம். யார் இவர்? இந்தியாவின் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர், ஆங்கில கல்வி ஆதரவாளர் மற்றும் பெண்கள் உரிமைக்காக கிறிஸ்தவ மிஷனரிகளோடு இணைந்து பணி செய்தவர். 1772ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் பிறந்த இவர் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வில்லியம் கேரி என்ற கிறிஸ்தவ மிஷனரியுடன் இணைந்து எதிர்த்து நின்றவர். பெண் கல்வி, விதவை மறுமணம், ஆங்கில கல்வி பரவ முயற்சி, மத ஒற்றுமை என்ற பல்வேறு கோணங்களில் இவரது பணி காணப்பட்டது. இங்கிலாந்து தேசம் சென்றிருந்த போது 1833ஆம் ஆண்டு எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார். இவருடைய கல்லறை இன்றளவும் இங்கிலாந்து தேசத்தில் பாதுகாப்பாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தை சேராதவர்தானே என்று இங்கிலாந்து அரசாங்கம் இவரை ஒதுக்கிவிடாமல் இவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கிலாந்தில் பிரபலமான கிறிஸ்தவ தேவாலயத்தின் நுழைவு வாயில் அருகே இவருக்கென்று ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜாராம் மோகன் ராய் கரத்தில் ஒரு புத்தகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சிலர் இதனை பைபிள் என்றும், இன்னும் சிலர் இவருக்கு மத முத்திரை குத்த வேண்டாம், ஒரு புத்தகம் என்று சொல்லுவோம் என்றும் குறிப்பிடுகின்றனர். எது எப்படியோ புத்தகம் என்றாலே பைபிள் என்பதுதான் பொதுவான பொருள் என்பது உலகம் அறிந்ததே. ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் மத சார்பற்ற அறிவு மற்றும் ஆன்மீக விரிவான பார்வைக்கு அடையாள சின்னமாக வைக்கப்பட்டுள்ளார். நவீன உலகத்தில் இவரை போன்று சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வரும் நல்லுள்ளம் படைத்தவர்கள் தேவை. எனவே அடுத்த தலைமுறைக்கு ஒழுக்கம், நீதி, சுய கட்டுப்பாடு, ஒருவரை ஒருவர் மதித்தல், ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் போன்ற நற்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தத்தை காண்போம். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களையும் கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி.